நாட்டின் சில பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு வேளையில் மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அபாயம் நிலவுவதால் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என வானிலை தொடர்பாடல் பொறுப்பதிகாரி லக்ஷ்மி லத்தீப் தெரிவித்தார். கிழக்கு ஊவா வடமத்திய மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இடைக்கிடை மழை பெய்வதுடன் ஏனைய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை குறிப்பாக மாலை அல்லது இரவு வேளைகளில் பெய்யும். இடியுடன் கூடிய மழையின் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக கடும் காற்று வீசக்கூடும். இடிமின்னலினால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி பொதுமக்களிடம் வேண்டுகிறோம். கடல் பிரதேசத்தை பொறுத்தவரையில் திருகோணமலை தொடக்கம் பொத்தில் அம்பாந்தோட்டை ஊடாக காலி வரையிலான கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களில் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதுடன் மேற்கு வடமேற்கு கடல் பிரதேசங்களிலும் இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையும். காற்று வடகிழக்கு திசையில் வீசும் வேகம் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும். அத்துடன் திருகோணமலை தொடக்கம் அம்பாந்தோட்டை ஊடாக காலி வரையிலான கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகம் சமயங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை உயரக்கூடும். எனவே இக்கடல் பிரதேசங்கள் இடைக்கிடை கொந்தளிப்பு தன்மையை காட்டும்.